ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் OML 351 இன்ட்ரோடக்ஷன் டு நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்னடைஸாக பார்ட் A பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இதில் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். பர்பிள் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து 15 மார்க்கில் கேட்கலாம். அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண பாருங்க. நம்ம சேனலில் 7th செமஸ்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அது மாதிரி உங்கள் பிளேலிஸ்ட் வந்து நான் ஒவ்வொரு செமஸ்டர் வைஸாக வச்சிருப்பேன். அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா OML 351 இன்ட்ரோடக்ஷன் டு நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் டேஸாக பார்ட் A பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இதில் பர்பிள் கலர் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து 15 மார்க்கில் கேட்கலாம். ஸோ எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்கள். யூனிட் 1 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெரிட்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் என்டிடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதேமாதிரி உங்களுக்கு போரோஸ்கோப் அண்டு ஃபிப்ரோஸ்கோப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் என்டிடியிலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். 15 மார்க்கில் கூட கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வேரியஸ் மெக்கானிக்கல் எய்ட்ஸ் யூஸ்டு இன் விசுவல் இன்ஸ்பெக்ஷன் டெக்னிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. லைட் சோர்ஸஸ் அண்டு ஸ்பெஷல் லைட்டிங் ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 1 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் என்டிடி அண்டு மெக்கானிக்கல் டெஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி லைட்டிங்னா என்னென்னு கேட்கலாம். ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் என்டிடினா கூட என்னென்னு கேட்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. டைரக்ட் அண்டு இன்டைரக்ட் மெத்தட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் விசுவல் டெஸ்டிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் விசுவல் டெஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. விசுவல் பெர்செப்ஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. லிமிடேஷன்ஸ் ஆஃப் என்டிடியும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதாவது பார்ட் Bயில் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் மேலே கொடுத்துருப்பேன். பிரின்சிபல் அப்ளிகேஷன்ஸ் ப்ரொசீஜர் மெத்தட்ஸ் இதெல்லாம் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு டாபிக் பார்க்கிங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். ஸோ பிரின்சிபல் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லிக்யூட் பெனிட்ரன்ட் இன்ஸ்பெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட ஸ்டெப்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிரின்சிபல் அண்டு டெஸ்டிங் ப்ரொசீஜர் ஃபார் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் இன்ஸ்பெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு சப்டிஷன்ஸாக கேட்டாங்க அப்படின்னா த டிமேக்னடைசேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க, மேக்னடைசேஷன் மெத்தட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரே கொஸ்டினை கேட்காங்க அப்படின்னா இந்த டெஸ்டிங் ப்ரொசீஜர்லேருந்து கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டிமேக்னடைசேஷன்லாம் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் A பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் லிமிடேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எந்த டாபிக் படித்தாலும் இது ரெண்டுமே கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் லிக்யூட் பெனிட்ரன்ட் டெஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னா அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் இன்ஸ்பெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டெவலப்பர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த செகண்ட் யூனிட்டில் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டெவலப்பர்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் B பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரின்சிபல் அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மெஜாரிட்டியாக பார்ட் Bலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல்ஸ் நிறையா கேட்குறாங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எட்டி கரண்ட் டெஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தேர்ட் யூனிட்டில் எட்டி கரண்ட் டெஸ்டிங் கண்டிப்பாக கேட்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த எட்டி கரண்ட் டெஸ்டிங் வந்து 15 மார்க்கில் நிறைய டைம்ஸ் கேட்டுருக்காங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தெர்மோகிராஃபி ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க. அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதோட பிரின்சிபல் மெத்தட்ஸ் அதுபோக மேலே நான் கொடுத்துருக்கேன் அந்த இதையும் வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் A பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னா லிமிடேஷன்ஸ், அட்வான்டேஜஸ், ப்ராப்பர்ட்டிஸ், ஃபேக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எட்டி கரண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்ஃப்ராரெட் தெர்மோகிராஃபி கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. காயில் இம்பிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கேலிப்ரேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹவு எட்டி கரண்ட் இஸ் ஜென்ரேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட், டைப்ஸ் கான்செப்ட் எல்லாமே 2 மார்க்கில் கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் லிக்விட் கிறிஸ்டல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 4 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரின்சிபல் அப்ளிகேஷன் டெக்னிக்ஸ் பேராமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் கவர் பண்ணிடுங்க. பிரின்சிபல் ஆஃப் வேரியஸ் ஏஇ பேராமீட்டர் அண்டு ஏஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது தனித்தனியாக கூட கேட்கலாம், இல்லை வந்து சேர்த்து கூட கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைம் ஆஃப் லைட் டிஃப்ராக்ஷன் அதாவது TOFT ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதோட டெக்னிக்ஸ் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. இதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. அக்கௌஸ்டிக் எமிஷன் டெக்னிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட அட்வான்டேஜஸ், லிமிடேஷன், அப்ளிகேஷன்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ABC ஸ்கேன் ஆஃப் அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் அல்ட்ராசோனிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 4 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ், அட்வான்டேஜஸ், லிமிடேஷன்ஸ் இந்த 3மே ரொம்ப முக்கியமான ஒன்று. பல்ஸ், எக்கோ, மோட் ஆஃப் யூட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கேசர் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ஏஇ சிக்னல் ரொம்ப முக்கியம். இந்த டைப்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் அண்டு அக்கௌஸ்டிக் எமிஷன் டெஸ்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ஆங்கிள் பீம் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் வெல்ஸ் இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது 15 மார்க்கில் கூட கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
டைப்ஸ் ஆஃப் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரேலே எஃபெக்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. ஏஇ டிரான்ஸ்டியூசர்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 இன்ஃபெல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ரேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. காமா ரேஸ் 2 மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு சில டைம் காமா ரேஸும் பிகோஷனில் கேட்டிருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டி எக்ஸ்ரேஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை கேட்டு இது கேட்குறாங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோட் இன் ரேடியோகிராஃபி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதேமாதிரி அந்த ஃபிலிம் ரேடியோகிராஃபியும் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதேமாதிரி பெனிட்ராமீட்டர்ஸ் இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 13 மார்க்கில் கேட்கலாம். எல்லாமே கொஞ்சம் கவர் பண்ணிடுங்க. இன்ஃபெல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபில்டர்ஸ் அண்ட் ஸ்க்ரீன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த சப்ஜெக்ட்டில் ஒரு சில டைம் 15 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்டிவிஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் இந்த ஃபில்டர்ஸ் அண்ட் ஸ்க்ரீன்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அது மாதிரி வந்து ஒரு 4 சப்டிவிஷன்ஸை கொடுத்து அதை டிஃபைன் பண்ணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோட் இன் ரேடியோகிராஃபி 13 மார்க்லையும் கேட்கலாம், இல்லை 2 மார்க்லையும் கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபிலிம் ரேடியோகிராஃபிக்கும் டிஜிட்டல் ரேடியோகிராஃபிக்கும் இருக்க டிஃப்ரென்ஷியேட் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பெனிட்ராமீட்டர்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து பிக் கொஸ்டினும் கேட்கலாம், 2 மார்க்லையும் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிரின்சிபல் ஆஃப் கம்ப்யூட்டர் ரேடியோகிராஃபி இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரேடியோகிராஃபினா கூட என்னென்னு கேட்கலாம். எக்ஸ்போசியர் ஃபேக்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. சோர்ஸ் ஆஃப் ரேடியேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்வர்ஸ் ஸ்கொயர்லா இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஓவராலாக OML 351 இன்ட்ரோடக்ஷன் டு நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன எக்ஸாமோ அந்த டேட்டா மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.